தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் மாபெரும் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை தலைமையேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா பழவார் தங்கப்பன் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், குமரி மேற்கு மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய மேற்கோடியே ஜெயராஜ் அவர்களே, குமரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி அன்பிற்குரிய சகோதரி திருமதி சி கிளமன்சியா மேரி அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் ஏஎஸ் ஆஸ்லின் பெல்மின் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிற நம்முடைய கட்சியின் நிறுவனர் அவர்களே, வரவேற்புரை வழங்கி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் குமரி மேற்கு மாவட்ட பேச்சாளர் அன்பிற்குரிய சகோதரர் திரு வேல்குமார் அவர்களே, சுமார் 4 மணி அளவில் இந்த விழாவிற்கு வருகை தந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்காக காத்திருந்து, மிகவும் அவசரமான வேலைகள் இருந்ததன் காரணமாக நம்மிடையே விடைபெற்று சென்றிருக்கிற இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகிற அன்பிற்குரிய தோழர் டி கண்ணன் அவர்களே, புரொஃபசர் காவேரி கண்ணன் அவர்களே, ஜான் கண் மருத்துவமனை, கிரேஸ் மருத்துவமனை குழுமம் ஆகியவற்றின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் பி ஜான் சாமுவேல் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் தலைவி மதிப்புக்குரிய சகோதரி மேரி ஆட்லின் அவர்களே, மக்கள் நீதிமன்றம் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் கனகராஜ் அவர்களே, தேமுதிக கட்சியின் பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் சுஜித் பாபு அவர்களே, சி ரமேஷ்குமார், ஆண்ட்ரூஸ் ஜெரோம், ஜெனிஷா ஆண்ட்ரூஸ், டேனியல் ஆர் ஃபெரில், ஏ சுரேஷ், சுரேஷ்குமார், வின்சென்ட் ராஜ், பிரின்ஸ், ராகுல், ஜி லாரன்ஸ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற பங்கு தந்தை அருள்தாஸ், கிறிஸ்து அரசர் ஆலயம் நடைக்காவு பங்கு தந்தர் அருள் தந்தை சுரேஷ் ஆண்டனி, சிரில் மெஸ்வின், ரெவரண்ட் ஃபாதர் பால்சன் அவர்கள், பாஸ்டர் டி சாம்ராஜ் அவர்கள், பாஸ்டர் பெஞ்சமின் பாண்டியன் அவர்கள், பாஸ்டர் சாகர் அவர்கள், பாஸ்டர் பாபு அவர்கள், பாஸ்டர் ஜெபராஜ், பாஸ்டர் ஜெபசிங், பாஸ்டர் ஜான், பாஸ்டர் ராஜன் உள்ளிட்ட பல்வேறு திருச்சபைகளை சார்ந்த போதகர்களே, நம்முடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு சிறந்த சமூக சேவகரும் பொது பேச்சாளருமாகிய முஸ்லிம் ஜவாத் அமைப்பின் மௌலவி வசீம் அகமது அவர்களே, நம்முடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அன்பிற்குரிய தம்பி பிரதீஷ், தம்பி ஸ்டாலின் ராஜ், வின்சென்ட், ராபின்சன், பவுலோஸ், மேரி ஆலிஸ், ஸ்டீபன்,
பாகோடு சி ரமேஷ், ஷானு ஃபெர்டின், சுபாசிங், இடக்கோடு பிஜி செல்வன், நேசையன், ஸ்ரீஜித், தத்தேயூஸ் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களே, கட்சியின் ஒன்றிய நகர முக்கிய பொறுப்பாளர்கள், அன்பிற்குரிய சகோதரர் கே ஜியோ, சனல்குமார், சக்திகுமார், சுரேஷ், ஃப்ரீடா, சாந்தகுமாரி உள்ளிட்ட கட்சியின் நகர ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் படந்தால்மூடு செல்வம் அவர்களே, என்னுடன் இந்த விழாவிற்கு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் போராளிகள், காஞ்சி மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் நாகராஜ் அவர்களே, மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி நாகவல்லி அவர்களே, ஆனந்த் அவர்களே, வேல்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ஒளி அமைத்து தந்த தோழர்களே, காவல் பணியினை மிகச் சிறப்பான முறையில் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கங்களையும் 25ஆம் தேதி வரவிருக்கிற கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது நம்முடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியின் 2வது கிறிஸ்துமஸ் விழா. முதலாவது விழாவை சென்ற வருடம் சென்னையிலே மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். நம்முடைய கட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் மேடையிலே வீற்றிருக்கிறார் நாகராஜ், அவருடைய துணைவியார் நாகவல்லி அவர்களுடைய தலைமையில் கொண்டாடினோம். 2வது கிறிஸ்துமஸ் விழா இன்று தமிழகம் கேரளா எல்லை பகுதியிலே, முக்கடலம் சங்கமிக்கிற குமரியிலே, களியக்காவிலே, பிபிஎம் ஜங்ஷன் அலறுகிற வகையில் இன்று ஒரு மிகச்சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். மகாத்மா காந்தி மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பு இந்த தமிழகத்தில் இருக்கிறதா, செயல்படுகிறதா என்று கேட்ட சனியன்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கிற வகையிலே இன்று இந்த பிபிஎம் ஜங்ஷன் அதிர்கிற வகையில் இன்று நம்முடைய கட்சியின் நிர்வாகிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 3-4 வயதான முதியவர்கள் இணைந்து 2015ஆம் வருடம் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை நிறுவிய பொழுது அவரை ஏளனம் செய்தவர்கள், எள்ளி நகையாடினவர்கள், கேலி செய்தவர்கள் எல்லாம் மூக்கில் விரல் வைக்கிற அளவில் இன்று மகாத்மா காந்தி மக்கள் கட்சி மக்களோடு மக்களாக களமாடிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வெற்றிகரமாக நடத்துவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அன்பிற்குரிய மைத்துனர் பாகோடு சி ரமேஷ் அவர்கள் எந்த இடத்திலும் அவர் முன்னிலைப்படுத்த விரும்பியதில்லை. சுவரொட்டிகளாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், எதிலேயுமே அவருடைய படத்தை கூட வைப்பதற்கு அவர் அனுமதிப்பது இல்லை. எல்லோரும் கட்சியில் போஸ்டர் போட்டால் ஏன் ஃபோட்டோ போடலாம் சண்டை போடுவாங்க. ஆனால் அவர் இதுவரைக்கும் அதெல்லாம் சொன்னது கிடையாது. ஆனால் கட்சி பணிகளை தன்னுடைய தோள்களிலே தூக்கி போட்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார். அதுபோல அன்பிற்குரிய தம்பி அஸ்லின் பெல்மின் அவரோடு இணைந்து களமாடிய அன்பிற்குரிய தம்பி ஸ்டாலின் ராஜ், அன்பிற்குரிய தளபதிகள், என்னுடைய தளபதிகள் ஜியோ, சக்திகுமார், பிரதீஷ் மற்றும் செல்வம், சகோதரர் செந்தில், அன்பிற்குரிய அக்கா கிளமென்சியா மேரி, பிஜின், டார்வின், நம்முடைய மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராஜ் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த உளமுவர்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகையின் மூலமாக ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்கிறோம்.
ஒருவருக்கொருவர் நட்பை மேம்படுத்திக் கொள்கிறோம், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். மானுட குலத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அன்பு ஒன்றுதான் இன்றியமையாதது என்கிற நற்செய்தியை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல பிறந்தவர்தான் இயேசுநாதர். அவர் நினைத்த அந்த நற்செய்தியை இந்த உலகிற்கு அவர் எடுத்துச் சொல்ல அவர் எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 3 வருடங்கள் தான். வெறும் 3 வருடங்கள் செதுக்கப்பட்டதுதான் இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த 3 வருட வாழ்க்கையும் உலகம் முழுவதும் வாடும் மக்களுடைய பாவங்களை போக்குகிற ஒரு அர்ப்பணிப்பாகத்தான் இருந்தது தோழர்களே. இந்த நற்செய்தியும் அவர் நினைத்த போதனையையும் உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதற்கு, மக்களிடையே பரப்புவதற்கு அவர் அமைத்த குழுதான் 12 சீசர்கள். இந்த 12 சீடர்கள் தான் உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். நம்முடைய மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில் குமரி மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட தோழர்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் குமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கே இன்னும் இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்று பரப்ப இயலவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் 12 சீசர்கள் பரப்பி இருக்கிறார்கள். அப்படி என்றால் எத்தகைய பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள், எண்ணி பார்க்க வேண்டும். 12 சீடர்கள் தான் இன்று கிறிஸ்தவ மதம் கோலோச்சுவதற்கு, இந்த உலகம் முழுவதும் அறிவதற்கும் தெரிவதற்கும் காரணமாக இருந்தார்கள். இயேசுவின் காலத்திற்கு முன்பும் இயேசுவின் காலத்திற்கு பின்பும் ரஷ்யா, ஸ்காட்லாந்து, கிரீஸ் ஆகிய நாடுகளில் ஊழியம் செய்து அதன் பிறகு கிரீஸ் நாட்டில் உள்ள அகாயா என்னும் இடத்தில் சிலுவையில் மரணமடைந்த இயேசுநாதருடைய சீடர் பேதுருவின் சகோதரர் அந்திரேயா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என இயேசுநாதரால் புகழப்பட்டு இந்திய திருநாட்டில் ஊழியம் செய்வதற்காக வந்தபொழுது கொடூரமான முறையிலே கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட இயேசுநாதருடைய சீடர்களில் ஒருவர் பர்த்தலமேயு நத்தானியேல் இந்திய திருநாட்டில் ஊழியம் செய்து இயேசுநாதருடைய ஊழியத்தை பரப்பிய முதல் சீடராக விளங்கிய இயேசுநாதருடைய சீடர்களில் ஒருவர் செபதேயுவின் குமாரர் யாக்கோபு. யாக்கோபு சுவிசேஷத்தை எழுதி கொடூரமான முறையில் சிலுவையில் அறைந்து படுகொலை செய்யப்பட்ட அல்பேயுவின் குமாரர் யாக்கோபு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்திய விசேஷங்கள் ஆகிய புத்தகங்களை எழுதிய யோவான். ஒரு உலகில் ஒரு நல்லவன் ஒருவன் பிறந்து விட்டால், ஒரு நற்பண்புகளை உடைய ஒருவன் பிறந்து விட்டால், ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவனை அடியோடு ஒழித்து விடுவதற்கு தீய சக்திகள் கங்கணம் கட்டி காத்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு உறுதுணையாக ஒருவன் இருப்பான், அவனுக்கு சப்போர்ட் செய்வதற்கு. எப்படி இந்திய திருநாட்டில் வெள்ளையர்கள் வந்தார்களோ அப்பொழுது எட்டப்பன் என்கிற ஒருவன் இருந்தானோ அதுபோல தான் பிதாவாக ஏற்றுக்கொண்டவர், இயேசுநாதராக ஏற்றுக்கொண்டவர், இந்த உலகத்தின் பாவங்களை போக்குகிற மீட்பர், அவரை கேவலம் 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டி கொடுத்ததன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்து படுகொலை செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு புரிதல் இல்லாமல் அவரை காட்டி கொடுத்து அதன் பிறகு அவருக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களை எல்லாம் பார்த்து மனமுடைந்து தூக்கு மாட்டி இறந்து போன இயேசுநாதருடைய சீடர்களில் ஒருவர் யூதாஸ் காரியோத். யூதா என்கிற ததேயு மத்தேயு சுவிசேஷத்தை எழுதி இயேசுநாதரால் லேவி என்று அழைக்கப்பட்ட கப்பல் நகோமில் வாழ்ந்த இயேசுநாதருடைய சீடர்கள் மத்தேயு, பிலிப்பு, தோமா, இந்த 12 சீசர்கள் சேர்ந்துதான் இன்று கிறிஸ்தவத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறார்கள். தோழர்களே, இந்த கிறிஸ்தவ மதமானது என்று கோலோச்சுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள்தான். ஆக இந்த கிறிஸ்தவ மதம் அன்பை போதிக்கிறது,
அகிம்சையை போதிக்கிறது. இன்று நம்முடைய மக்களுக்கு அன்பு இல்லை, அகிம்சை இல்லை. அன்பு இல்லாமல் தான், அகிம்சை இல்லாமல் தான், பொறுமை இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. அன்பின் உருவாக, கருணையின் உருவாக பிறந்தவர் இயேசுநாதர். ஆகவேதான் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது, முள்முடியை சூடிய பொழுது, சாட்டையால் அடைத்த பொழுது, கட்டந்தரையில் இழுத்து சித்திரவதை செய்த பொழுது, சிலுவையில் அறைந்து ஆணியால் அடித்து அவர் விலா எலும்புகளில் ஈட்டியால் குத்தி இறக்கிய பொழுது, பிதாவை இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களுடன் பொறுத்தருளுங்கள் என்று சொன்னார். ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நாதுராம் கோட்சே என்பவன் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக ஒளிந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று தான் மறைத்து வைத்திருக்கிற துப்பாக்கியை எடுத்து 3 முறை சுடுகிறான். அந்த துப்பாக்கியில் இருந்த தோட்டா மகாத்மா காந்தியடிகளின் நெஞ்சை பிளக்கிறது. ஹே ராம், ஹே ராம் என்று சொல்லி அவர் சரிகிறார். என்னை சுட்டவனை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். தன்னை சுட்டுக் கொண்டவனை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன மகாத்மா காந்தியடிகள் இன்று இந்திய தேசத்தின் பிதாவாக நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். தன்னை சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்த இயேசுநாதரை என்று நாம் பிதா இயேசுநாதர், நம்முடைய கிறிஸ்து இயேசு என்று சொல்கிறோம் தோழர்களே. அன்பும் அகிம்சையும் தான் இந்த உலகத்தில் மிக இன்றியமையாதது. இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை நிறுவினோம். இன்று இந்த குமரியில் சரி, தமிழகத்தில் சரி, இந்த அமைப்பை வைத்து எதையும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைமையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த மகாத்மா காந்தி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல, புதிதாக துவங்கப்படுகிற அத்துணை கட்சிகளுக்கும் இப்படித்தான். ஏனென்றால் பணநாயகம் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், ஊழல் மலிந்து போய் கிடக்கிறது, ஊழலில் நாரி போய் கிடக்கிறது. ஆளுகிறவனுக்கு இன்று ஒரு நீதி, சாதாரண நம்மை போன்ற பாமர மக்களுக்கு இன்று ஒரு நீதி. ஒரு காவல்துறையில் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நம்மை போன்ற ஏழை எளியவர்கள் சென்றால் யாராவது மதிக்கிறார்களா? அந்த வேலை முடிகிறதா? லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் இன்று நடக்கவில்லை தோழர்களே. இதற்கு காரணம் அன்பும் அகிம்சையும் செத்து போய்விட்டது. மகாத்மா காந்தியடிகளைப் போலையும் அதற்கு பின்பு தமிழகம் தழுவிய அளவில் நாம் சொல்கிற ஒரு மிக சிறந்த தலைவர், தேசம் போற்றும் தலைவர், ஏட்டை படிக்க நேரமின்றி நாட்டை படித்த தலைவர், இரவுமின்றி பகலுமின்றி நாட்டிற்கு உழைத்த தலைவர், ஏழைக்கெல்லாம் இலவசமாக கல்வி அளித்த தலைவர், இந்த தேசத்திற்காக வாழ்ந்து மரித்த தலைவர் கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதற்கு பிறகு இந்த தமிழகத்தில் விரல் நீட்டி சொல்கிற அளவிற்கு ஒரு தலைவர்களும் பிறக்கவில்லை தோழர்களே, ஒருவர் கூட இல்லை. நேற்று சென்னையிலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆரல்வாய் மொழி பகுதி வரையிலும் 6 மணி நேரத்தில் கடந்து விட்டோம். அங்கிருந்து என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு 5 மணி நேரங்கள். காவல் கிணறு சந்திப்பிலே காவலர்கள் மடக்குகிறார்கள். இந்த வழியில் நீங்கள் செல்ல முடியாது, வேற வழியில் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்கிறேன். சிஎம் தூங்கிட்டு இருக்கிறாரு, அதனால இந்த வழியில போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிஎம் வந்து ரோட்லயா தூங்கிட்டு இருக்கிறார்? வீட்டுல தானே தூங்கிட்டு இருக்கிறார். சிஎம் தூங்கிட்டு இருந்தா ஏன் 4 மணி நேரம் எங்களை சுத்த விடுறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த காவல்துறை, மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்கிறார்கள், சார் என்கிட்ட ஏன் சார் கோவப்படுறீங்க, நீங்க வேணா போங்க, தயவு செய்து போங்க, எங்களுக்கு அப்படி கட்டளை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவா தோழர்களே ஒரு நாட்டை ஆளுகிற முதலமைச்சரும் நாமெல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் செய்கிற வேலை? சைரன் பொருத்திய ஒரு காரில் கர்ம வீரர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். காருடைய சைரன் அடிக்கிறது. திடீரென்று டிரைவரிடம் நிறுத்த சொல்கிறார். வெளியே இறங்குகிறார். என்னையா சைரன் அடிச்சிட்டு இருக்கு, மக்களுக்கு எல்லாம் தொந்தரவு இல்லையா? இல்ல ஐயா, நீங்க சிஎம், அதனால சைரன் பொருத்திட்டா. அட போயா சிஎம், அது மண்ணாங்கட்டியாவது, மக்களுக்கு தொந்தரவா இருக்கியா, அதை கழட்டியா முதல்ல அப்படின்றார்.
இவர் எங்கே? இன்று இந்த திராவிட அரசியலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற இன்றைய அரசியல்வாதிகள் எங்கே? எண்ணி பாருங்க. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியை வைத்து ஆட்சி அமைப்போம், இந்த ஊழலை அகற்றுவோம், மதுவை ஒழிப்போம், இலவச கல்வி வழங்குவோம், இலவச மருத்துவம் வழங்குவோம், இது முடியுமா என்பதற்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. எங்களை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து மோதி பார்த்து விட்டார்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படி என்றால் இந்த சாதாரண மேல்பாளையில் பிறந்த டிக்சனால் என்ன முடியும்? நம்பிக்கை இல்லை. ஆனால் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட நேரங்களில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு சிந்தனையின் காரணமாக இன்று நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். இன்று வேண்டுமென்றால் நாம் நினைக்கிறது, நாம் எண்ணுகிறது நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் இன்றில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் நினைப்பது ஒரு நாள் நடந்தேறிய தீரும். அழுத்தம் திருத்தமாக இதை நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இப்படி இந்த நாடு சென்று கொண்டிருந்தால் குட்டிச்சுவராகிவிடும், சிக்கி சின்ன பின்னமாகிவிடும். எல்லா இடத்திலும் பணம் கொடுத்து ஓட்டை வாங்குகிறார்கள். ஓட்டை விலை பேசி வாங்கி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செய்கிறார்கள், எல்லோரையும் அடக்குகிறார்கள். இந்த தமிழகத்தில் காவல்துறை சிறப்பாக செயல்பட முடிகிறதா? காவல்துறையிலும் சிறந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை செயல்பட விடுகிறார்களா? அவர்களுக்கு மேலிருந்து வருகிற அழுத்தத்தின் காரணமாக அவர்களால் சிறந்த முறையில் பணியாற்ற முடியவில்லை. எத்தனை காவல்துறையினர் இப்படி கதறிக்கொண்டிருக்கிறார், எத்தனை அரசு அதிகாரிகள் மேலிடத்தில் வருகிற மன உளைச்சல், அதனால் எங்களால் நிம்மதியாக பணியாற்ற முடியவில்லை என்று சொல்லி எத்தனை பேர் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள், இதற்கு காரணம் யார்? இதற்கு பொறுப்பு யார்? நாம் தானே பொறுப்பு. நம்ம தானே ஓட்டு கொடுத்தோம், நம்ம ஓட்டை வாங்கிட்டு தானே இதை செய்யறாங்க. இந்த ஒரு விரல் இதை விலக்கி வாங்கினதுனால வந்து ஒரு பெரிய சோதனை இந்த தமிழகத்திற்கு. ஒவ்வொரு வீதி வீதியாக ஒவ்வொரு மேடையாக நாங்கள் இன்று முழங்குகிறோம். இதற்கு எந்த பலனும் இல்லை. எங்களை போன்று எத்தனை பேர்கள் முழங்கி விட்டார்கள். ஆனால் என்றாவது ஒரு நாள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் கர்ம வீரரை போலவும் மகாத்மாவை போலவும் யோகியதையும் அறிவுரையும் உள்ள ஒருவனாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கிய பொறுப்பு நாம் தான் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேரும் உங்களுடைய மனதிலே சபதமேற்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இனிமேல் இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், நாம் அந்த மாற்றத்தை துவங்க வேண்டும். இங்கு வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பகுதிகளிலே சென்று சொல்லுங்கள். மகாத்மா காந்தி மக்கள் கட்சி என்கிற ஒரு புது அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. தமிழகம் தழுவிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகச்சிறந்த கொள்கைகளுடன் செயல்படுகிற ஒரு கட்சி. இந்த கட்சி நிச்சயமாக இந்த மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இங்கு வந்திருக்கிற தாய்மார்களும் பெரியோர்களும் உங்கள் வீட்டு பகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் நீங்கள் தயவு செய்து சொல்லி, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அனைவரையும் நாம் அன்பு செய்வோம், நம்முடைய தேசத்தை நேசிப்போம், தேச மக்களை நேசிப்போம், அயலாரை நேசிப்போம், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுவோம் என்கிற இயேசுநாதரின் தத்துவத்தையும் கொள்கையையும் மனதில் கொண்டு ஒவ்வொருவருடையும் கருணை காட்டுவோம், அன்பு செய்வோம் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொண்டு 25ஆம் தேதி நாம் கொண்டாடவிருக்கிறோம். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தின விழா நல்வாழ்த்துக்களையும் வருகிற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.